உனக்கு என்னாச்சு? ஏன் காலங்காத்தால இப்படி விரக்தியா சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏம்ல என்னைய பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசியீங்க. நானே வீட்ல எங்க அம்மாட்ட காலங்காத்தாலே தர்மடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். ஓ, அதுக்கு தான் மூஞ்சி இப்படி இருக்கா? ஏன் காலையில உங்க அம்மா கிட்டவே என்ன வம்பு பண்ணுன? எந்த பிள்ளைய லவ் பண்ற வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டியா என்ன? அட நீ வேறல, எனக்கு குடிக்க காப்பி போட்டு வச்சிருந்ததை நானே என் கையால தட்டி விட்டுட்டேன். அதுக்கு தர்மடி உளுந்துச்சு, வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். பக்கத்துல பூமாரி இருந்தா அவளை கோத்து விட்டுருப்பேன். பக்கத்துல பூமாரியும் இல்ல, சமையா மாட்டிக்கிட்டேன். பூனை தட்டி விட்டுட்டு சொல்லலான்னு பார்த்தாலும் பூனை வேற 3 நாளா காணோம். இங்க வந்து எங்க இருந்து பூனை வந்து தட்டி விட்டுச்சுன்னு சொல்ல, எல்லாம் நமக்கு சதி விதியெல்லாம் சதி பண்ணுதுன்னு அதால அடியை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. சரல சும்மா புலம்பாத. எப்படி இன்னைக்கு காலேஜுக்கு போறோமா இல்ல கட் அடிச்சிட்டு ஜனநாயகம் போறோமா? இன்னும் அந்த படத்தை பார்க்கலன்னு வெளியே சொன்னா கேவலம்ல. சும்மா இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி வச்சு பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். தலைவர் மாசு தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு. இது வேறயா? இப்படிதான்ல வெட்டி பந்தா காட்டி சுத்திக்கிட்டு இருக்கேன் ஊருக்குள்ள. சரியான பேப்பர் ரவுடில நீ. இப்படி பில்டப் கொடுத்தாதான் 4 பேரும் சதீஷ்னா மாசு தூளு கெத்துன்னு நினைப்பாங்க சின்ன பசங்க எல்லாம். அதுக்காண்டிதான்ல. சரி வா, ஆத்தாங்கிற வரைக்கும் போயிட்டு வருவோம். ஏம்ல காலை கடன் முடிக்கிறதுக்கா? ஆமல வா, அப்படியே போயிட்டு வருவோம். சரி வா, எனக்கும் வெறுப்பா இருக்கு, போயிட்டு வருவோம். நேற்று கிழமை ஆட்டுக்குள்ள செத்துப்பட ஒரு தாத்தாவை புதைச்சவே உனக்கு பயம் இல்லையா? நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க புளிய மர காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்துட்டு வந்துருவோம். வா பெரிய பொண்ணு, எங்க கூட இங்க இம்மா காலங்காத்தாலே கிளம்பிட்ட? கடைக்கு போகிறேம்லா. வாழைப்பழம் முட்டைலாம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு எங்கள் மாமியார். அதான் போய்கிட்டு இருக்கேன். முட்டையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு கூட எடுத்துகிட்டு போனிச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். வாழைப்பழமா? புட்டு செய்ய எவ்வளோ உங்க மாமியார் இன்னைக்கு? ஆமாம், அது எப்படி கண்டுபிடிச்ச நீ? வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்குல்ல, புட்டுக்கு நான் உங்க மாமியார் வாழைப்பழம் தேடும், அதான் கேட்டேன். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே என் மாமியாரை பற்றி. சரி அதை விடு, துணியெல்லாம் அடிச்சு கிழிச்சு வச்சிருந்தானுவல, வீட்டில் வேற எப்படி சமாளிச்ச? என்ன சொல்லி சமாளிக்கிறது? இப்போதைக்கு எதுவும் தெரியாது. நான் அழகாக துவச்சி எடுத்து காய போட்டு அடித்து வச்சிடுறேன் அத்தேன்னு சொல்லிட்டு பீரோவில் கொண்டு வச்சுட்டேன். அதனால இன்னும் என் மாமியாருக்கு விஷயம் தெரியாது. பியாதி எடுப்பானுவேன். துணி துவைக்க சொன்னாலே அடிச்சு கிழிச்சு வச்சுட்டானோ நம்ம மேலே உள்ள கோவத்தில். வேற பின்னென்ன அவனோட எப்போ பார்த்தாலும் வெறுப்பேத்தனா அவனும் கடுப்பாகணும்லாம் இல்லையா? அதுவும் சரிதான். சரி, உங்க மாமியார் பார்த்தா என்ன சொல்லி சமாளிப்ப? அது கேட்கும்போது பார்த்து சமாளிச்சுக்கிடுவேன். இந்த வீட்டில் எலித்தொலை அதிகமாக இருக்கும், எலி எதுவும் கிழிச்சிருக்குமா இருக்கும்னு சொல்லி சமாளிச்சிருவேன். அப்படி போடு. கைவசம் ஏகப்பட்ட பிளான் வச்சிருப்ப போல இருக்க நீ. வேற அதுக்கிட்ட உண்மையே சொன்னா அவ்வளோதான். ஏற்கனவே உனக்கு ஒரு 4 மாடு வாங்கி தரேன், ஆடு வாங்கி தரேன், கொண்டு போய் மேயி சும்மா என் ஊர் சுத்துறாங்குது. ஆனா இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. சரின்னு சொல்லி கேட்டு வாங்க வேண்டியது தானே. நீ வேற சும்மா இருலா. அது சாணியெல்லாம் எவன் அள்ளியது? அதான் நான் இருக்கம்ல, நான் வந்து அள்ளியே. ஏன் நீங்க இதை வரட்டியா தட்டி திட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? எப்போ பார்த்தாலும் சாணியும் கையுமா காலங்காத்தாலே பறக்கிக்கிட்டு திரியே, என்ன கதை? எனக்கு ஒன்றும் புரியல. எங்க மாமியாருக்கு சாணி தொளிச்சாதான் வீட்டு முத்தமா இருக்குமா. அதனால காலங்காத்தாலே நீ என்ன வேலை செய்வியோ செய்யாண்டியோ எனக்கு இந்த சாணியை மட்டும் எடுத்து கொடுத்துருன்றோம். அதை எடுத்து கொடுத்தனா அது கரைச்சி மொழுவி எடுத்து தொளிச்சு போடும். அதுக்கு என்னமோ அந்த சாணியை பார்த்தாதான் அது காலு கீழே ஊனும், இல்லாட்டின்னா தரையில கீழே காலம் ஊனாது. அது என்ன வியாதின்னு தெரியல அந்த பொம்பளைக்கு. ஓ, இந்த வியாதி வேற இருக்கா? ஆமா, சாணி எடுக்க போனவள ஆளை காலம் செத்துட்டா ஓடி போயிட்டாடி ஏதாவது சொல்லிடும். நான் அதனால போறேன், நீ போய் கடைக்கு போயிட்டு போ. ஆமாம், அப்புறம் பார்ப்போம். சாணியை கரைச்சி குடிச்சாலும் குடிக்குமோன்னு எனக்கே ஒரு டவுட் இருக்கு. ரொம்ப சாணி பைத்தியமா இருக்க சாணி உண்ட. தினமும் இந்த சோத்துக்கு என்ன செய்ய, கறிக்கு என்ன செய்யன்னு யோசிச்சு நமக்கு மூச்சு முட்டி போகுதம்மா. சோத்தை வடிச்சிட்டேன், பழைய குழம்பையும் சூடு பண்ணி வச்சாச்சு. இவர்களுக்கு பழைய குழம்பு வச்சு கொடுத்தா கொண்டும் போண்டாளுவ காலேஜுக்கு. என்ன செய்ய? தக்காளி சோறு மாதிரி 2 வெங்காயம் தக்காளியை வெட்டி போட்டு கிண்டி கொடுத்து விட்ற வேண்டியது தான், வேற வழி இல்லை. என்ன சீனியர், காலையிலேயே மெசேஜ் போட்டிருக்கீங்க கால் மீன்? இல்ல அது ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பார்க்க வரதா சொன்னாங்க. அதான் நீ காலேஜ் கிளம்பிடுவியா, வீட்டுல தான் இருப்பியா என்னன்னு கேட்கலாம்னு தான். என்னது, உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வராங்களா? எதுக்கு? எதுவும் பொண்ணுங்கன்னு பார்க்க வராங்களா? நல்ல ஆசைதான் உனக்கு.
யார பொண்ணு பார்க்க வர்றது அங்க? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லுவியே, அந்த பிள்ளையவா? உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகேனா? சரி சரி, போதும் போதும், பல்ல காட்டாத. நீ காலேஜுக்கு போறியா இல்ல வீட்டுல தான் இருப்பியா சொல்லு. அதை கேட்கறதுக்காக தான் மெசேஜ் பண்ணேன். நான் இன்னைக்கு காலேஜ் போயிருவேனே. வேணா நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். நல்ல வேலை சீனியர், நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்லலைன்னா நாங்க பாட்டுக்கு காலேஜ் கிளம்பியிருப்பேன், எங்க அம்மா பாட்டுக்கு தோட்டத்துக்கு கிளம்பியிருப்பா. வீட்டுல எங்க அப்பா மட்டும் தான் இருந்திருப்பாவ. நான் அதனால எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். ஓ, அப்ப நீ காலேஜ் போயிருவியா? ஆமா, வேற எத்தனை நாள் லீவு போட்டுறது? அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா அப்புறமா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. நிறைய வேற கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எழுதுறதுக்கே பூ மாறிட்டு இருந்து வாங்கி மாங்குன்னு நேற்று ராத்திரி எல்லாம் இருந்து எழுதியிருக்கேன். இப்படியே போகாம கிடந்தனா வேற எழுதுறதுக்கு நிறைய சேர்ந்து போயிடும், படிக்கிறதுக்கும் சேர்ந்து போயிடும். சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா. என்ன சீனியர், ஏதோ சலிப்பா பேசுற மாதிரி இருக்கு. நீங்களும் வரீங்களா? என்ன விஷயமா ஃபர்ஸ்ட் வரணும்னாவ? இல்ல, நீ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அன்னைக்கு சேர்த்தல, ஆமா. அதான் அதுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் வீட்டுக்கு வந்து பாக்குறதுக்கு வரணும்னாங்க. ஓ, அதுக்கா? அதுக்கெல்லாம் போட்டு எதுக்கு? அதான் நீ வீட்டுல இருந்தனா உன்னையும் பார்க்கலாம்ல, அதுக்கு தான் பார்த்தேன். சீனியர், அப்ப நான் இப்ப லீவு போடணுமா? இல்ல இல்ல, உன் விருப்பம் தான். நீ லீவு போடணும்னா போடு, காலேஜ் போகணும்னா போ, உன் விருப்பம் தான். வேப்ப முத்து பிசுக்கிறதுக்காண்டிலாம் லீவு போட்டு இருக்காளு. பாத்தீங்களா, கிண்டல் பண்றிய பத்தியில. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எங்க அம்மா கிட்ட சொல்லி பாக்கேன். ஆனா இன்னைக்கு லீவ் போட்டா எங்க அம்மா இன்னைக்கு ஒண்ணு எடுத்துருவா. சரி ஓகே, சரி வைக்கிறேன். சரி வரணும்னு மட்டும் சொல்லிடுறேன் ஆண்டிட்ட. ம். சீனியர் இவ்வளோ பேசுவாரா? இவ்வளோ பேசுவாருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். எம்மா எம்மா, என்னலாம் உனக்கு? இன்னும் குளிக்கலையா? பல்லு விளக்குனியா இல்லையா? அம்மா, அந்த சீனியர் பையன் இருக்காங்களா, அந்த பையனோட அம்மா அப்பா எல்லாம் இன்னைக்கு வாராவலாம் வீட்டுக்கு. அதெல்லாம் என்ன சொல்லிய? ஆமாம்மா, இப்பதான் சீனியர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் தோட்டத்துக்கு எதுவும் அம்மா போயிடுவாங்கல்ல ஆண்டி, அதான் சொல்றதுக்காக தான் போட்டேன்னு சொல்லிட்டு பேசினாரு. அதான் அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன் என்ன. ஆமாம், அவியல் என்னத்துக்கு வராவ? அதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருந்தல, அதுக்கு நன்றி சொல்ல வராவலாம். அதுக்கு இன்னத்துக்கு நேரில் வரணும். ஒரு ஃபோனை போட்டு பேசினா போதாதா? நீ ஃபோன் போட்டு பேசினியாக்கும். நீ இன்னும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு அந்த பையனுக்கு கேட்கவே இல்லைல்ல நீ. நானே ஆஸ்பத்திரின்னு உங்க அப்பனை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு திரிஞ்சு நான் எங்கே கேட்காம இருந்தேன். ஆனால் கேட்டிருக்கணும் தான், கேட்கல. அதான் அவிய உனக்கு என்ன சுச்சுவேஷனும் நினச்சிக்கிட்டு பார்க்க வராவோ போல இருக்கு. ஐயோ, இப்போ அவிய வாரது பிரச்சனை இல்லை, அவியலுக்கு என்னத்தை கொடுக்கன்னு பார்க்கணும்ல. நானே இன்னைக்கு சோறு கறி என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சோத்தை மட்டும் வடிச்சு வச்சுட்டு 2 தக்காளி வெங்காயத்தை தான் போட்டு கிண்டி உங்களுக்கு காலேஜுக்கு தந்து விடலாம்னு இருக்கேன். இதுல அவியல்வ வந்தவன்னா நான் என்னத்தை செஞ்சு கொடுப்பேன், என்ன செய்யனே தெரியல எனக்கு. இன்னைக்கு கை உடம்புக்கு காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து அப்படியே சோம்பலா இருக்கு எனக்கு. அவிய வந்தா சாப்பிட்டதுக்காக தேடுவாவ, சும்மா வந்தவனா ஜூஸ் ஏதாவது கொடுத்துட்டா குடிச்சிட்டு கிளம்புவாவ. அதனால நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, சும்மா நீ என்னத்தையாவது செஞ்சு விடு. வேற வாரையில சோறுதுனுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாமே இருக்க முடியும்ல. வேற சரின்னு சொல்லிட்டாவன்னா அப்ப வெறுங்கையோட அனுப்ப முடியும், ஒன்றும் இல்லாம. ஐயே, எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே. நம்ம பேசாட்டிக்கு நான் வேணா இன்னைக்கு காலேஜ் லீவு போட்டுட்டுமா, உனக்கு வேணா உதவி பண்றேன். படிக்க என்னலாம் இல்லை என்ன உனக்கு? எனக்கு என்ன, நான் காலேஜ் கிளம்பி போயிருவேன், நீ ஒத்தையில தான் வரையில கவனிக்கணும். பாத்துக்க, எனக்கு தெரியாது. கறி எடுத்து குழம்பு வச்சேன்னா சாப்பிடுவாவ. நீ பருப்பு கறி வெறுங்கறினா தான் வேண்டாம் பாவ. பேசாட்டிக்கு இன்னைக்குள்ள லீவு போட தான் சொல்லுவோமோ. எல்லாம் குமரி, அப்ப இன்னைக்கு லீவை போடு. லீவை போட்டு கொஞ்சம் வேலையை பாரு, வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணு. அங்கங்க துணியா அங்கங்க போட்டு வச்சிருக்காளவே எல்லாத்தையும் எடுத்து படிச்சு சுத்தம் பண்ணு வீட்டை. உங்க அப்பா டீ கடைக்கு போயிருக்காரு, வீட்டுல டீ குடிச்சா இவளுக்கு டீ குடிச்சவா இல்லைன்னு வந்ததும் கறி கடையில போய் கறி வாங்கிட்டு வர சொல்லட்டும். கிளீனிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். படிப்பு கல்லின்னா முதல்ல 1ஆம் நம்பர் இவாதான். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னங்க கதையா தான் இருக்கு. இவர் வாராருன்னா இவரு தும்மிக்கிட்டு வாராருன்னு தெரியணும். வீட்டுக்குள்ள வாராருன்னு தும்மிக்கிட்டே இருப்பாரு. தும்மிக்கிட்டேன் இருமிக்கிட்டேன், இந்த மனுஷனோட பெரிய அக்க போரா இருக்கு. என்ன லட்சுமி, காலையிலே வாசலை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கியே என்ன? காலையில இருந்து 2-3 காக்கா கத்திக்கிட்டே கிடக்கு. வீட்டுக்கு விருந்தாலும் வரும் போல இருக்கு. அதான் 2 கிலோ கறி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலான்னு உமரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காக்கா கரைஞ்சா விருந்தாள் வந்துருமா? நீ வேற. எனக்கு சும்மாயே இருந்தா வீட்டுல அதுவே நோயாளி கணக்கா வியாதியை அதிகப்படுத்திடும் போல தோணுது. நான் தோட்டத்துக்கு இன்னைக்கு வாரேன்னா என்ன, நீ போகும்போது என்னைய கூட்டிட்டு போவா, சேர்ந்து போவோம். நானே இன்னைக்கு தோட்டத்துக்கு போனான்னு தெரியல, அக்கால தான் போய் பாருன்னு சொல்லணும் தோட்டத்தை. ஏன் என்னாச்சு? உனக்கு உடம்பு சுவாம இல்லையா? உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் இன்னைக்கு இந்த இவ கூட
படிக்க பிள்ளைகள் காலேஜ் பையன் ஒரு பையன் வருவான்டா, அடிபட்டுச்சுன்னு காப்பாத்தினால ரெண்டாகாரி அவங்க வீட்டுல இருந்து வீட்டுக்கு வாராவலாம். அன்னைக்கு கூட கை அடிபட்டுன்னு கூட்டு போய் தைலம் கட்டுறதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு கூட்டு போனேன் பாருங்க. அவியல் வாராவலாம் வீட்டுக்கு இன்னைக்கு. இப்பதான் சின்னவா சொன்னா. என்ன விசேஷம்? எதுக்கு வராவலாம்? அவன் ஆஸ்பத்திரியில காப்பாத்தினாம்லாம்ல, அதான் வீட்டுல வந்து நன்றி சொல்லிட்டு உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வாராவலாம். ஓ அப்படியா? என்னத்துக்கு நீ போன்ல பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எங்க எனக்கா போன் பண்ணாவ நான் சொல்லியதுக்கு? அவளுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கான் அந்த பையன், எங்க வீட்டுல இன்னைக்கு வாராவேன்னு, உங்க அம்மா தோட்டத்துக்கு போயிடாம இருக்க சொல்லுன்னு. வேற என்ன செய்ய? சரி வரையிலுக்கு சோறு கறி ஏதாவது ஆக்கி கொடுக்கணும்ல, அதான் கறி எடுத்துட்டு வர சொல்லியே. சரி எப்படியும் 10 மணிக்கு மேல தானே வருவாவ? ஆமா, அதுக்குன்னு 10 மணிக்கு மேல வாங்கலான்னு இருக்கீங்களா வந்தப்புறம்? போவோம் போவோம், பொறுமையா போய் வாங்கிட்டு வரேன் இரு. அப்ப பிள்ளைகள் இன்னைக்கு காலேஜ் போலையா? சின்னவளை மட்டும் கூட ஒரு நாள் லீவை போடன்னு இருக்கேன். லீவை போட்டு கொஞ்சம் கூட ஒத்தாசைக்கு வீடை சுத்தம் பண்ண வேலை கிடக்கு கொஞ்சம், அதனால நீ வேணா இன்னைக்கு லீவை போடன்னு இருக்கேன். சரின்னு இருக்கா? எனக்கும் காலையில இருந்து ஒரு வேலையும் செய்ய தோணல, சோம்பலா இருக்கு. சோத்தை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே இருக்கேன், என்ன கறி வைக்கன்னு தெரியாம. இப்ப பெரியவளுக்கு சாப்பாடு? பழைய கறி சூடு பண்ணி வச்சிருக்கேன், அதை ஊத்திட்டு போறாலும் கேட்கணும். இல்லைன்னா 2 வெங்காயம் தக்காளியை போட்டு கிண்டி பிறக்கி டவன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்து விட வேண்டியதுதான். சரி என்னமோ பண்ணு. சிக்கனா மட்டனா? சிக்கன் ஒரு 1.5 கிலோ எடுங்க, மட்டன் ஒரு 1/2 கிலோவாவது எடுங்க. அதை தண்ணி போல கறியை வச்சுட்டு சிக்கனை கிரேவி மாதிரி கூட்ட வந்து வச்சுட்டு அப்புறமா பொரிச்சு வச்சிருவோம். ஓ போதுமா? போதும் போதும். வேற 10 நாள்னா கொஞ்சம் நம்ம ரசத்தை வச்சு தின்னுட்டு போகலாம். இருங்க, எங்க அக்கா போன் அடிக்க என்னன்னு கேட்கேன். காலையில அவன் என்ன செஞ்சான்னு கேளு. சொல்லுக்கா. லட்சுமி அத்தா வீட்லயே இருக்காவ? ஆமா, இப்பதான் ஆளு டீ கடைக்கு போயிட்டு வந்துச்சு. என்னக்கா சொல்லு. ஒரு நிமிஷம் 2 பேரும் வாரியெல்லாம் வீட்டுக்கு. ஏன் என்னாச்சு? ஒரு போய் படபடப்பா பேசுறீ என்ன? கொஞ்சம் வாங்கலாம் 2 பேரும். அத்தனையும் கூட்டுக்கிட்டு கொஞ்சம் வரசா வாயே வீட்டுக்கு. ஏன் என்னாச்சு சொல்லு. நீ வா வா, நான் எல்லாம் அங்க வந்து சொல்லியே. சரி இரு, இந்த வாரேன். என்ன லட்சுமி என்னாச்சு? பதட்டமா பேசுன மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலங்க, வா வான்னு போன்ல அலறியா. போய் பாப்போம் வாங்க, உங்களையும் கூப்பிட்டு வர சொன்னா. என்னையும் கூப்பிட்டு வர சொன்னாளா? ஏக்கு என்னன்னு தெரியல, வாங்க. பாம்பு கும்பு எதாவது இருக்கா என்னன்னு தெரியல, அடிக்கிறதுக்கு கூப்பியாலும் என்னமோ. அதான் சகலம் இருப்பாரு, அவரு பாத்துக்கிட்டோம்டாராக்கோ. வாங்குங்க. நம்ம இருக்க நிலைமையில நம்ம எங்க பாம்பு அடிக்குது? இந்தாப்பா இந்த பத்திரத்தை பிடிப்பா, இதுல எல்லாமே இருக்கு. நான் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுறேன்ப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ பெரியப்பா, எந்திரிங்க முத. பெரியவரை எந்திரிங்க, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுப்பா. நான் அப்பதான் எந்திரிப்பேன். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஐயோ பெரியப்பா, தயவு செய்து எந்திரிங்க. என்னாச்சு ராணி அக்கா? வா லட்சுமி. இன்னத்துக்கு பதட்டமா அப்படி கூப்பிட்டா போன் பண்ணி? ஐயா அங்க பாரு. இது யாரு? அதுதான் என் வீட்டுக்காரருக்கு பெரியப்பா. ஐயா பயலுவ எல்லாம் சேர்ந்துதான் சொத்தை பிடிஞ்சு விட்டானுவ. இப்ப கொண்டுகிட்டு வந்திருக்காரு. நானும் எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துட்டேன், வக்கீலுக்குலாம் வந்ததோ. அதான் உங்களுக்கு போன் அடிச்சு கூப்பிட்டேன். ஆனா பார்த்தா இப்ப காலில் விழுந்து கிடந்துக்கிட்டு கமரியாரு. என்னன்னு தெரியல. நல்ல புத்தி வந்திருக்கோம், அதான் வந்திருப்பாரா இருக்கும். அதான் நீங்களும் வந்தா கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாப்பியில அதான் கூப்பிட்டேன். எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துதான் முதல் வேகமா வர சொன்னேன். சரி சரி, பிரச்சனை எதுவும் இல்லைல்ல, அப்போ ஒன்றும் இல்லை. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீர் அங்கே போய் எதுவும் குட்டையை குழப்பாதீங்க, சும்மா நில்லும். ஏதாவது பேச வேண்டிய இடத்துல பேசினா போதும். ஆ எந்திரிங்க எந்திரிங்க பெரியவரே. எல்லா டாக்குமெண்ட்டும் இல்லதான்ப்பா இருக்கு. நான் கேஸை கூட வாபஸ் வாங்கிடுறேன்ப்பா. இந்த சொத்தையும் நான் உனக்கே திருப்பி தந்துடுறேன். என்னாச்சு திடீர்னு இந்த முடிவு? அதான் நான் சொத்தை பிடிங்கிட்டு வெளியே அனுப்பிட்டு இப்ப என்ன வந்து காலில் விழுந்து மண்டாடி கொடுக்குறியாரு? எதை விடலங்கம்மா? என்ன வக்கீலே, இன்னும் மன்னிச்சிருப்பா. ஐயா நீங்க யாரு? நான் அவருக்கு சகலபாடி. என்ன திடீர்னு சொத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்காரு? என்னவா? வாங்க வாங்க முத வாங்க, தண்ணியை குடிங்க வாங்க. ராணி கொஞ்சம் காபி போட்டு கொண்டா. வாங்க பெரியப்பா, உள்ள வாங்க. அவர் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுல மருமக மோகனுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போச்சு. அதுல கொஞ்சம் பயந்துட்டாரு. அப்புறம் கனவு கண்டிருப்பார் போல இருக்கு. அதனால நான் சொத்தை திருப்பி கொடுத்துருக்கேன். கோர்ட்டு கேஸுன்னு இனிமே நான் அலைய விரும்பல, எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிடியேன்னாரு. அதான் இருக்க அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்க வந்தேன். உமருக்கு கேஸை இழுத்தாதானே சம்பளம். நீர் இப்படி சமாதானமாகி வாபஸ் வாங்கிட்டியாருன்னா எப்படி நீர் குடும்பம் நடத்துவியாரு? உமர் வாழ்க்கையை பார்ப்பியாரு? காசு தாண்டி தப்பான வேலைகள் எதுவும் பார்க்க மாட்டேன். நமக்கு நீதி நேர்மை நியாயம். நியாயமா என்ன நடக்கணுமோ இப்ப அதான் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நானும் அங்கதான் இருந்தேன். அதனாலதான் எனக்கும் விஷயம் தெரியும்.
ஓ, இப்ப சகலபாடிக்கு சொத்து எல்லாம் கைக்கு வந்துருமா அப்போ? ஆமா, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் முடிச்சு எடுத்து என்னன்னா அவருக்கு பிரச்சனை இல்லாம கைக்கு போயிடும் சொத்து. ஓ, சரி சரி. காலையிலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுவே சந்தோஷம்தான். எனக்கும் இங்க நல்லது நடந்தது, ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அது எப்படி வக்கீலே, நம்மளாம் ஒண்ணுக்கு ஒண்ணுன்னா நீர் என்ன சொந்தக்காரரா எங்களுக்கு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? இல்ல இல்ல, நம்ம கேஸ் யாரு நம்ம கிட்ட வந்தாலும் நான் இல்ல நம்ம குடும்பமா நினைச்சுக்கிடுவேன், அதை வச்சு சொன்னேன். சரி, என்ன உள்ள குட்டி யாரும் காப்பி தண்ணி தர மாட்டாங்களா? காப்பி தானே வேணும், இரு நான் வாங்கி தரேன். இங்க குடிக்கிறதோட டீ கடையில குடிக்கலாம் வாரியா? அங்கன்னா 2 பச்சியும் கிடைக்கும், சூடா வாங்கி தின்னுட்டு காப்பியை குடிக்கலாம். டீ கடையில தான் நான் வெளியே போய் குடிச்சுக்கிடுவேனே, வீட்டுல காப்பி கிடைக்காதா? ஈரு என் பொண்டாட்டிட்டு கேட்டு பார்க்கேன். ஏமா லட்சுமி, வக்கீல் தம்பிக்கு காப்பி கிடையாதா? வக்கீல் தம்பி காப்பி கேட்காரு பாரு. இந்த ராணியக்கா போட போயிருக்கல்ல, போட்டு கொண்டாருவா. கொஞ்சம் பொறுங்க. சரி, இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க பாத்துக்கிடுங்க. ஆ, நானும் என்னமோ ஏதேனும் பயந்துக்கிட்டு வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதுதான் நடந்திருக்கு. காலையிலே வேண்டிக்கிட்ட தேவன் தான் காலையிலே வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்த பையன் கொடுத்துருக்குது.